தமிழகத்தில் ஊராட்சி நிர்வாகம் முதல் தலைமைச் செயலகம் வரையும் அமைச்சர்கள் முதல் முதலமைச்சர் வரையும் செயல்படவில்லை என திமுகவின் செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை மண்ணடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த சில மாதங்களாக பாமாயில் பருப்பு வகைகள் முறையாக வழங்காததால் ரேஷன் கடைகள் முன்பு திமுகவினர் மட்டுமின்றி பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று நடைபெற்ற போராட்டத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருப்பதால் அதற்காகவும் திமுக தன்னுடைய போராட்டத்தை நடத்தும் எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் கிடைப்பதாக அமைச்சர்கள் பொய் சொல்வதாக தெரிவித்த அவர், முதலமைச்சர் இதுகுறித்து விளக்கங்களை தரவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக அரசின் நிதிநிலை குறித்து பேசுவோம் எனவும் அவர் தெரிவித்தார். ரேஷன் கடையிலிருந்து தலைமைச் செயலகம் வரையிலே செயல்பட முடியாத ஒரு ஆட்சி, அமைச்சர்களிலிருந்து முதலமைச்சர் வரையிலே செயல்பட முடியாத ஒரு ஆட்சி, பஞ்சாயத்து போர்டிலிருந்து தலைமைச் செயலகம் வரையிலே இது செயல்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சசிகலாவினுடைய பினாமியினுடைய அதிமுகவினுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பினாமி ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு விரைவில் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.